யூனிவர்சல் IS அகாடமி, தங்கவேலு காம்ப்ளெக்ஸ், 2nd ஃப்ளோர், அந்தகலூர் கேட், ராசிபுரம் ரோட், நமக்கல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் 48,000 அரசு காலி பணியிடங்கள் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும். நோட்டிஃபிகேஷன் வந்த வாட்டி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் வரக்கூடிய அகாடமிக் இயரில் நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியாது. போய் தேர்வானா எழுதிட்டு வந்துட்டு இருக்கலாம். அப்போ நம்ம ரிசல்ட் கொடுக்கணுன்னா அதுக்குண்டான சூழ்நிலையை நாம் உருவாக்கி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான டாப்பிக்கை எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ உட்காந்து நோட்ஸ் எடுத்து டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணனா மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்த வாட்டி படிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்த அறிவிப்பு பெரிய ஒரு வேக்கன்சிஸ்லாம் தேர்வெல்லாம் நடைபெறக்கூடியது. அதனால் டீச்சர் படிக்கிறவங்களா இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம்ஸு, டிஎன்பிசி குரூப் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, இல்லை டிஆர்பியில் லெக்சரர் டிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, யாராக இருந்தாலும் இப்போயே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் உறுதியாக ஒரு வேலைக்கு நம்ம போயிடலாம். டிஆர்பி எக்ஸாம்ஸில் நம்ம பெரிய ஒரு வேக்கன்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்வு என்னதுன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம்ஸும் செகண்டரி கிரேட் பேப்பர் 1 தேர்வுக்கு உண்டான அறிவிப்பும் கணிசமான ஒரு வேக்கன்சி நடைபெறக்கூடிய ஒரு தேர்வை எதிர்பார்க்கலாம். அடுத்து செட் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கால்ஃபர் அடுத்த செப்டம்பரில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஎன் செட் எக்ஸாம்ஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு வரப்போகுது. அக்டோபரில் கால்ஃபர் ஆக போகுது, டிசம்பரில் அதுக்கு உண்டான தேர்வு வரப்போகுது. அப்போ டிஎன் செட் டெட் எக்ஸாம்ஸ்க்காக பேப்பர் 1 பேப்பர் 2 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அடுத்த அகாடமிக் இயரில் நமக்கு ஸ்கூல் புக்கு 1-2 மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்கூல் புக்கு மாறிடுச்சு. அடுத்து 9th 10th ஸ்கூல் புக்கெல்லாம் மாற மாதிரி இருக்குது. அதனால் திரும்ப ஸ்கூல் புக்கு மாறிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் போய் எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்லை. வரக்கூடிய அகாடமிக் இயரில் டிசம்பருக்குள்ளார நடக்கக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உறுதியாக அதில் எலிஜிபிலிட்டியில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். 2027 மார்ச் ஏப்ரலில் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் அதிகப்படியான வேக்கன்சிஸில் நடக்க போகுது. இதில் சிவில், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கலுக்கு உண்டான வேக்கன்சி அதிகமாக இருக்க போகுது. அப்போ அதுக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களா இருந்தால் மீண்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கட்டாயம் டிஆர்பியில் நம்ம உள்ளார போயிடலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸில் அதிகப்படியான வேக்கன்சிஸு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா மேஜர்லையுமே வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா உட்காந்து படிச்சுக்கிங்க. டிஎன்பிசி சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும். டெக்னிக்கலில் நான் இன்டர்வியூக்கும் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு உண்டான அறிவிப்பு ஏற்கனவே வந்திருக்கு. குரூப் 2க்கும் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு உண்டான அறிவிப்பு அடுத்து வரப்போது. இதுலேயும் கணிசமான ஒரு வேக்கன்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து டெக்னிக்கலில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான அறிவிப்பும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த கால்ஃபரில் நடக்கக்கூடிய தேர்வுகள். போலீஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாம்ஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் பெரிய ஒரு எக்ஸாம்ஸாக நம்ம அடுத்து எதிர்பார்க்கலாம். அதில் சிங்கப்பெண் அதிரடிப்படை பிரிவில் ஸ்பெஷல் போலீஸுக்கு அதிகப்படியான வேக்கன்சிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போலிருந்து உட்காந்து படித்தேன்னா கட்டாயம் வரக்கூடிய அகாடமிக் இயரில் நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம போய் உட்காந்துக்கலாம். நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க. அதுக்குண்டான சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கிக்கணும். நேரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம அந்த பீரியடுக்குள்ளார சிலபஸை கவர் பண்ண முடியாது. அப்போ இப்போலிருந்தே நீங்கள் உட்காந்து படித்தீங்கன்னா கட்டாயம் வரக்கூடிய அகாடமிக் இயரில் நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம போய் ரிசல்ட் கொடுத்துக்கலாம். முழு கவனத்தோடு உட்காந்து படிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுக்கு உண்டான அறிவிப்பு எப்போ வந்தாலும் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் தேவைப்படுதுனாலும் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறோம். அதுக்குண்டான முழு விளக்கமும் கொடுக்குறோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஃபுல் சப்போர்ட் எங்கள் சைடிலேருந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. வீட்டிலேருந்து படிக்கிறதா இருந்தாலும் ஒரு அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் கட்டாயம் இந்த அகாடமிக் இயரில் 2026-27 வேலைக்கு போகிறதுக்கு உண்டான முழு முயற்சியும் நீங்கள் ஈடுபடுங்க. கட்டாயம் நம்ம வெற்றியாளராக வந்துடலாம். வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், நான் எம். கிருஷ்ணகுமார், யூனிவர்சல் IS அகாடமியின் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்.
மாணவர்களை திறமையான அரசு அதிகாரிகளாக உங்கள் வெற்றி பயணத்தில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அரசு அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு உங்களுக்கும் இருக்கிறதா? பெண்களின் முன்னேற்றத்தை கொண்டாடும் சிறப்பு வாய்ப்பு. டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான தரமான பயிற்சி நமது யுனிவர்சல் ஐஏஎஸ் அகாடமி. ஜூலை 23 முதல் 7 நாட்கள் இலவச வகுப்புகள் ஆரம்பம். இப்போது சேருங்கள். 50% கட்டண சலுகை. முதல் முயற்சியிலேயே வெற்றியை நோக்கி. நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம். இன்றே பதிவு செய்யுங்கள். யூனிவர்சல் ஐஏஎஸ் அகாடமி, தங்கவேலு காம்ப்ளெக்ஸ், 2nd ஃப்ளோர், அந்தகலூர் கேட், ராசிபுரம் ரோட், நமக்கல்.